ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வணங்கு கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள். முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இதற்கு முன்னதாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதை செலுத்திய காட்சிகளை நாம முன்பு பார்த்தோம். அந்த நிகழ்ச்சியில சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய அமைச்சர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது இரண்டாவது தினமாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தற்பொழுது மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலையும் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய மாமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை சார்ந்த அரசு உயரதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து சென்னை திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அன்னாரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக அந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அன்னாரது 116வது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு கட்சி சார்புகள்ல தமிழ்நாடு முழுவதும் அவருடைய பிறந்தநாள் விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில தமிழ்நாடு அரசு சார்பிலும் திமுக கட்சி சார்பிலும் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்ட நிலையில தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.